ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 119:31 உமது சாட்சிகள் மேல் பட்டுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்துக்கு உட்பண்ணாதேயும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு வெட்கத்தை தரமாட்டேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய சாட்சிகள் மேலே பற்றுதலாக இருக்க வேண்டுமா. அவருடைய சாட்சி என்பது இந்த வேதம். இந்த வேத வசனத்தின் மேல் நாம் பற்றுதலாக இருக்கும் பொழுது, இந்த வேத வசனத்தை நாம் நேசிக்கும் பொழுது, இந்த வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, இந்த வேத வசனத்தை கை கொள்ளும் பொழுது, இந்த வேத வசனத்தை நம் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, இந்த வேத வசனத்தின்படி நம் குடும்பங்கள் கட்டப்படும் பொழுது, இந்த வேத வசனத்தின்படி நம் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழலிலும் நமக்கு வெட்கத்தை தரவே மாட்டார். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். தலையை எப்பொழுதும் உயர்த்துவார். சகல ஜாதிகளுக்கு முன்பாக நம்மளை மேன்மைப்படுத்துவார். சகல ஜனங்களுக்கு முன்பாக நம்மளை மேன்மையாகவும் கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் சிறந்திருக்கும்படி செய்வார். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நேசிப்போம், வேதத்தின் வழி வாழ்வோம். வேதத்தினால் கட்டப்பட்ட குடும்பங்கள் எந்நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெட்கப்படாதபடிக்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.